கடக ராசிக்காரர்களுக்கு அதுவும் இந்த பால் மற்றும் குளிர்பானங்கள், அதை தவிர பால் சம்பந்தப்பட்ட வியாபாரங்கள், அதை தவிர காய்கறி, கீரை, விளைநிலங்கள், பருப்பு, இந்த மாதிரியான பலசரக்கு கடைகள், அதை தவிர இந்த ஹோட்டல்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அழகு கலையில் இது பண்ணுறவங்க, நாட்டம் உள்ளவர்கள், அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்றம். அதை தவிர இந்த மிஸ் யூனிவர்ஸ், மிஸ் அதெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அதாவது மிஸ் பியூட்டி கண்டெஸ்ட் எல்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்க்கும்பொழுது இந்த கடகராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உடல் நலத்தில் நல்ல சீரான ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் அஷ்டமத்து சனி இருக்கிறதுனால சற்று ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. அதை தவிர பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசியிலே சுக்கிரன் வர்றதுனால சற்று அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. குடும்பஸ்தானத்தில் சூரியனும் கேதுவும் இருக்கிறதுனால குடும்பத்தில் சிறு சிறு சர்ச்சைகள் நிகழக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இருப்பினும் கொஞ்சம் சுமூகமாக போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய பாக்கியம் உண்டு. எழுத்து பணியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா போட்டி தேர்வில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். போட்டிகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. இந்த மாதத்தில் பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம், வேலையில் ஏற்றம் கிடைக்கக்கூடிய பாக்கியம், வேலையில் மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுக்கு வரக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள்னு பார்த்தேனால் 6/9/2025 8/9/2025 வரணும். இந்த காலகட்டத்தில் சந்திர பகவான் 8ஆம் இடத்துல மறைஞ்சு இருக்கிறதுனால சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். சந்திராஷ்டமம் போது புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டி இருந்ததுன்னா சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரமான அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலில் ஒரு 1/2 டம்ளர் பால் அபிஷேகத்தை கொடுத்துட்டு போங்க. உங்களுக்கு பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் நல்ல ஒரு ஏற்றமான மாதமாக இருக்கும். நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய சந்திரமௌலீஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு வாங்கும். நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக